அனைவருக்கும் வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம். நான் இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற ஆலயம் கும்பாபிஷேகத்திற்கு தயார் நிலையிலே இருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகிலே புதுரோடு குஜிலியம்பாறை வட்டம் அங்கு இருக்கின்ற மகாசக்தி ஆதி குபேர வாராகி அன்னையினுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். கும்பாபிஷேகத்துக்கு ஆலயம் தயார் நிலையில் இருக்கு. பிராபவ வருடம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி 17/9/2026 வியாழக்கிழமை குருவாரத்திலே காலை 10:45 மணி முதல் காலை 11:10 மணிக்குள் ஆலயத்தினுடைய மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டு உலக நாடுகளில் நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த வெளியூரில் இருந்தாலும் உங்களை எல்லாம் அன்போடு இருகரம் கூப்பி இந்த ஆலயத்திற்கு அடியேன் சார்பாகவும் இந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் சக்திவேல் சுவாமிகள் இந்த கோவிலுடைய ஆலய ஸ்தாபகர் அவர் ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஆலயத்தை உருவாக்கி ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி அந்த இடத்துல அம்பாள் உட்கார்ந்துருக்காங்க, உயிரோட்டமா இருக்காங்க. இங்கே யாரெல்லாம் வழிபடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா உங்களுடைய எல்லா நெருக்கடிகளும் தீர்ந்து சுபிட்சம் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அப்படிப்பட்ட ஆலயத்தில் அடியேன் அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் எல்லாரும் வரணும், உங்களையும் நான் இந்த ஆலயத்தில் எல்லாரையும் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். கண்டிப்பா வாங்க. இந்த ஆலயத்திற்கு உங்களால் முடிந்த இந்த ஆலய கும்பாபிஷேக விழா மாபெரும் விழாவாக பிரம்மாண்ட விழாவாக நடைபெற இருக்கிறது. இந்த ஆலய கும்பாபிஷேக விழாவிற்காக நிதி உதவி மற்றும் பொருளுதவி நாங்கள் இந்த கோயிலில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆலயத்தினுடைய அக்கௌண்ட் நம்பர் மற்றும் வங்கியினுடைய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆலயத்தினுடைய கோயிலுடைய அக்கௌண்ட் நம்பரே இருக்குங்க. நீங்கள் அதுக்கு தாராள நிதி உதவியும் பொருளுதவியும் செய்து உங்களுடைய பங்களிப்பையும் கொடுத்து அன்னையினுடைய பேரொருளை பெறுமாறு மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த கும்பாபிஷேக விழா என்பது சாதாரண விஷயம் அல்ல. கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். குரு பார்க்க கோடி புண்ணியம், அதே போல கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வுக்காக உங்களை நான் அழைக்கிறேன். எல்லோரும் இந்த விழாவிலே கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஆலய விழா நிறைய இடங்களுக்கு செல்ல இருக்கிறது, ஒளிபரப்பாக, நேரடி ஒளிபரப்பாக. அதே போல நேரடியாக நீங்கள் அனைவரும் இந்த ஆலயத்திலே பெரும் பங்களிப்பை செலுத்த வேண்டும், அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெருமளவு வாங்க வேண்டும் என்பதை மீண்டும் இந்த ஆலயத்தில் அமர்ந்து அடியேன் அவினாசி ஜோதிலிங்கத்தின் சார்பாகவும் மித்ரா டிவி, மந்த்ரா டிவி, பக்தி யுகம், வாராகி ஜோதிடம் சார்பாக உங்களை எல்லாம் மீண்டும் இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றேன். அனைவரையும் நான் மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழாவிலே சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. ஐயா வணக்கம். ஐயா மணி சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தசா குரு தசா. ஆஹா, குரு புத்தி குரு தசா வந்தாலே எல்லாருக்கும் ஒரு சுபர் நல்லவனா மாறிடலாம். இன்னையோட அந்த பழக்கத்தை விடுறோமாப்பா, நாளையிலிருந்து தெளிவு பிறக்க போகுது, வலிக்கு இறக்கி போகுதுன்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட குரு தசை 16 வருஷம் நடந்திருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் நல்லது செய்ய போகுது, யாருக்கு ரொம்ப கவனமா இருக்க வேணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லுங்க. குரு 9 கிரகங்கள்ல முழு சுபர், ஒரு அற்புதமான ஒரு கிரகம். குருவோட அனுகிரகமும் குருவோட அருள் இருந்ததுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், டெய்லியுமே கங்கையில் குளிக்கிற மாதிரி, டெய்லியுமே கங்கையில் குளிக்கிற மாதிரி ஒரு புனிதம் அடைஞ்சிருவோம். அப்படின்னா எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அவர் எல்லா லக்னங்களுக்கும் நல்லதை செஞ்சிருவாரானா இல்லை. சில லக்னங்களுக்கு துவைச்சு காய போடாமல் விட மாட்டார். ஏண்டா குரு திசை வந்துச்சுன்னு ஃபீல் பண்ண வச்சிரும். சில லக்னங்களுக்கு குரு வந்துச்சுன்னா அள்ளி கொடுத்துட்டு போயிடும். குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இருக்கையா, மஞ்சள் நிறத்துக்கு அதிபதி. மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் நிறம்
மஞ்சள் கலர் எங்க இருந்தாலும் அது குரு தான். மஞ்சளுக்கு அப்படி ஒரு பவர், குருவனுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். ஏன் அப்படிப்பட்ட மஞ்சள் நிறத்துக்கு அதிகாரம் கொண்ட குரு மீத்தேன்கிற கதிர்வீச்சுக்களை பூமிக்கு கொடுக்குறாரு. அவர் நம்ம பூமியை விட 340 மடங்கு பெரிய கிரகமா போற்றப்படுது குரு. அதனாலதான் கோச்சாரத்துல குரு பெயர்ச்சி வந்துச்சுன்னா ஆவலை எதிர்பார்ப்பாங்க. நம்ம ராசிக்கு இந்த தடவை எதுவும் நல்லது செஞ்சிட மாட்டாரா, நமக்கு எதுவும் நல்லது செஞ்சிட மாட்டாரா, ஒரு கல்யாணம் நடந்துடாதா, ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடாதா, ஒரு வீடு கட்டிட மாட்டோமா, ஒரு கார் வாங்க மாட்டோமா, ஒரு இடம் வாங்க மாட்டோமா, கடன் அடைச்சு ரிலாக்ஸ் ஆக மாட்டோமா, நோய்க்கு மருந்து கிடைக்காதா, அப்படிங்கிறதெல்லாம் குரு தாங்கய்யா. நம்மளை பாத்திர மாட்டாரா? நம்மளை பாத்திர மாட்டாரா. ஏன்னா குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, குரு பார்க்க குற்றம் நிவர்த்தி, குரு பார்வை பட்டாலே அவன் புனிதம் அடைகிறான். இதுதான் உண்மை. எந்த கிரகத்தை குரு பார்த்தாலும் புனிதமாக்கிடுவார். இந்த அதுக்கு தான் ராகு திசைக்கு நம்ம பேசியிருக்கும் போது சொல்லியிருப்போம், ராகு நடக்கும்போது குரு பார்வை பட்டுருச்சுன்னா அது புனிதமா வேலை செய்யுன்னு அர்த்தம். குருவோட சேர்ந்து இருக்கிறத விட குருவோட பார்க்கும்போது அந்த புனிதத்தன்மை அதிகமாகுது. விதிவிலக்கு. ஆமா, குரு பார்க்கணும், பாத்திரணும். குரு தான் நின்ற இடத்துல இருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பார். எந்த வீட்டுல நிக்கிறாரோ அந்த வீட்டுல இருந்து 5, 7, 9 பார்ப்பார். அந்த வீட்டுல நின்ன வீட்டுல இருந்து 5, 7, 9 உங்க லக்னப்படி எந்த வீடோ எந்த பாவகமோ அது புனிதமாகுது. இப்ப 7ஆம் வீட்டை பார்த்துட்டாருன்னா குரு நல்ல மனைவி, நல்ல கணவர், சமுதாயத்தில் மதிப்பு, நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. 5ஆம் வீட்டை பார்த்துட்டாரு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி, பூர்வீக பலம், குலதெய்வ ஆசீர்வாதம், உங்களுக்கு அனுகிரகம், அதிர்ஷ்டம், வெற்றி எல்லாத்தையும் வாரி வழங்குறாரு. இந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு அனுகிரகம் பண்ணிடுறாரு. 4ஆம் இடத்தை பார்க்கும்போது சொத்து, வீடு, வாகனம், இடம், நிலம், எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறாரு. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு பார்வை செய்யும் போது அவருக்கு ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்கு. அப்படிங்கிறது அவரோட சொந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு, மீனம் அவரோட வீடு, ஓன் ஹவுஸ், குருவோட ஓன் ஹவுஸ் அப்படிங்கிறது. அவருடைய ராசி வந்தாலும் தனுசு ராசி, மீன ராசி, லக்னமாக தனுசு லக்னம், மீன லக்னம், இப்படி நம்ம வகையா எடுத்துக்கலாம். குருவனுடைய அதிர்ஷ்டங்களை நம்ம யாருக்கெல்லாம் குருதிசை வரும், பிறந்த உடனே யாருக்காவது குருதிசை வருது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புனர்பூசம், விசாகம், அதே போல பூரட்டாதி, இங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தா உங்களுக்கு குருதிசை வரும். யாராவது திருவாதிரை, சுவாதி, கும்ப சதயத்துல பிறந்திருந்தீங்கன்னா ஒரு படிக்கிற காலத்துல அப்படியே குருதிசை எட்டி பார்க்கும். படிக்கிற காலத்துல குருதிசை வர்றது கிஃப்ட். எப்படியாவது ஒரு அரியர் இல்லாம படிச்சு மேல வந்துடலாம். இது நான் சொல்றது எல்லாமே பொது பலன். ஒரு ஒழுக்கத்தை கொடுத்துரும், ஒரு ஒழுக்கத்தை கொடுத்துரும். யாராவது நீங்க மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டத்துல பிறந்திருந்தீங்கன்னா ஒரு கல்யாண காலகட்டம் வரும்போது அந்த குரு வருவார், வீட்டுல வந்துருவார். ஆமா. யாருக்காவது உத்திரம், கார்த்திகை, உத்திராடத்துல பிறந்திருந்தா ஒரு 35, 38, 39 வயசுல குரு ஸ்டார்ட் ஆவார். அந்த இடத்துல குரு மட்டும் நல்லா இருந்தாருன்னு வைங்க, அள்ளி 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 கொடுப்பார் சார். அது மாதிரி அவர் செய்யறதுக்கெல்லாம் ஆளே இல்லை அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஒரு கணக்கு சார். அப்படிதான் அவர் இருப்பார் குரு. அப்படிப்பட்ட குரு மேச லக்னத்துக்கு பாக்கியாதிபதி பிளஸ் விரையாதிபதி. அவர் ஓரளவுக்கு நன்மையே செய்வார். குரு பொதுவாக 6, 8, 12 மறையாம இருந்தா நல்லது. 6, 8, 12 மறையாம இருந்தா நல்லது. இது எல்லா லக்னத்துக்கு இல்லை, சில லக்னங்களுக்கு மட்டும். அதை வரிசையை படுத்திடுவோம். ரிஷப லக்னத்துக்கு குரு 6, 8, 12 மறைஞ்ச யோகம், தப்பு இல்லை. ஏன்னா அவர் அஷ்டமாதிபதி. நீசம் அடைஞ்சாலும் யோகம், ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. மிதுன லக்னத்துக்கு பாதகாதிபதி, அவரும் போய் மறைஞ்சாலும் குற்றம், நல்ல இடத்துல இருந்தாலும் குற்றம். இங்கேதான் தொந்தரவே. பாதகாதிபதி ஆகி மறைஞ்சாலும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, நல்ல இடத்துல இருந்தாலும் ஒரு வில்லங்கம் இருக்கு. இவங்க இதுல சிக்கிட்டு சீக்கி அடிக்கிற லக்னமே மிதுனமும் கண்ணியும் தான். எனக்கு குருதிசன் தான் பேரு சாமி, நான் படுற கஷ்டத்துக்கு அளவே இல்லைம்பாங்க. கடகலக்கணக்காரங்களுக்கு குரு 6 குடையவர், 9 குடையவர். அவர் விதிவிலக்கு 8, 12 மறைகிறது ஓரளவுக்கு விதிவிலக்கு. அது ஓகே. மற்றபடி 5, 4, 7, 9, 11, 2 இங்கெல்லாம் இருக்கிறது யோகம். சிம்ம லக்னத்துக்கு குரு 5க்கும் 8க்கும் உடையவர். அவர் ஒரு வகையில நல்லா இருந்தாலும் ஒரு குற்றத்தை செய்யறாரு, மறைஞ்சாலும் ஒரு குற்றத்தை செய்யறாரு. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்னி லக்னத்துக்கு வேலைக்கு ஆகாது. துலா லக்னத்துக்கு குரு மறைஞ்சாத்தான் தப்பிப்பார். 8லயோ 12லயோ நீசம் அடைஞ்சிடணும், இல்லை 8, 12 போய் மறைஞ்சிடணும். 6ல் இருந்தா கூட குற்றம். 6ல் இருந்து ஒரே ஒரு பிளஸ், நல்ல வேலை கிடைக்கும், ஒரு நல்ல பதவியில் இருப்பீங்க. விருச்சிக லக்னத்துக்கு இருக்கிறதுலே சார் 12 லக்னங்கள்ல விருச்சிக லக்னத்துக்கு மட்டும் குரு நல்ல பொசிஷன்ல இருந்தா அவங்கள தூக்கி நிப்பாட்டிடுவார், காப்பாற்றாம போக மாட்டார் சார். விருச்சிக லக்னத்துக்கு தன பஞ்சமாதிபதி சார், சூப்பரா வேலை செய்வார் சார். அடுத்துக்கு தனுசு லக்னம்.
லக்னாதிபதியும் சுகாதிபதியும் அவரே. அவர் எங்கேயும் மறையாம ஓரளவுக்கு ஒழுக்கமா நல்லபடியத்தில் இருந்தாருன்னா சேஃப். அதுல தனுசு லக்னத்துக்கு 12ல் மறைஞ்சா மட்டும் பரவாயில்லைன்னு சொல்லுவேன், வண்டி ஓட்டிடலாம். அடுத்து மகர லக்னத்துக்கு 6, 8, 12ல் மறைஞ்சா யோகம், நீசமான யோகம். எங்காவது குரு நல்ல பொசிஷன்ல மட்டும் மகர லக்னத்துக்கு இருந்தாருன்னா என்ன செய்தின்னு கேட்டுட்டு போயிடுவார். அடுத்து கும்ப லக்னத்துக்கு 6, 8, 12ல் மறையாம நல்ல இடத்துல இருந்தா பலம். அதே போல மீன லக்னத்துக்கு அவரு 6, 8, 12ல் மறையாம நல்ல இடத்துல இருந்தா பலம். இதெல்லாம் இல்லாம நான் அங்க இருப்பேன் இங்க இருப்பேன்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அவரு கூட யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். சனி இருக்காரா, கேது இருக்காரா, ராகு இருக்காரான்னு பார்க்கணும். இருந்தா அதெல்லாம் பலன் மாறுபடும். அது உங்க ஜாதகத்தை பொறுத்து இருக்கு. அப்ப குரு திசை வந்தா ஒரு இங்க பாருங்க, அவங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ற யோகம் கிடைக்கும், கோயில் கட்டுவாங்க, கோயிலுக்கு போவாங்க, ஆன்மீக யாத்திரை நிறைய இருக்கும், நல்ல சமுதாயத்துல மதிப்பு கிடைக்கும், ரோட்டரி, பிரசிடென்ட், சங்கம், சமுதாய பொறுப்பு, அரசியல், அரசாங்க பொறுப்பு, ஊர் தலைமை, ஊர் பொறுப்பு, இது எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கும் குரு. நீ வச்சுக்கோ, நல்லா இரு. ஒரு நீதிபதி ஆகிறாங்க, குரு ஆசீர்வாதம் வேணும். ஒரு கோர்ட்ல வாதாடுறாங்க, குரு ஆசீர்வாதம் வேணும். ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பெரிய ஆளா இருக்காங்க, குரு ஆசீர்வாதம் வேணும். ஒரு IRS இருக்காங்க, இன்கம் டேக்ஸ்ல, குரு ஆசீர்வாதம் வேணும். ஒரு நிதி பேங்க்ல இருக்காங்க, குரு ஆசீர்வாதம் வேணும். நீங்களே பணத்தை வச்சு சுழற்சி முறையில நீங்க கையாண்டு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, குரு ஆசீர்வாதம் வேணும். பொருளாதாரம் என் கையிருப்பு இருக்குது, குரு ஆசீர்வாதம் வேணும். சார் குரு நல்ல நிலைமையில் இருந்தா தான் இந்த வாழ்க்கை எனக்கு நிறைவுன்னு நீங்க பேசுவீங்க வெளியில. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, வீடு வாங்கிட்டேன், இடம் இருக்கு, கார் வச்சிருக்கேன், பேங்க் பேலன்ஸ் இருக்கு, நகை வச்சிருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன், ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் நல்ல டாக்டர் இருக்காங்க, நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு, எனக்கு நல்ல சஜஷன் சொல்றதுக்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்க, ஜாதகம் பார்க்கறதுக்கு நல்ல ஜோசியர் இருக்காரு, ஒரு நல்ல லாயர் இருக்காரு, ஒரு நல்ல டாக்டர். எதெடுத்தாலும் ஒரு நிறைவு சார், எதெடுத்தாலும் ஒரு நிறைவு இருக்குதுன்னா குரு தான் சார். தன்னிறைவுன்னு போட்டு குருன்னு போட்டு வச்சுக்கோங்க. குரு மட்டும் நல்லா இல்லைன்னு வைங்க, உங்களுக்கு தன்னிறைவுன்னு ஃபீலே பண்ண மாட்டீங்க, ஃபீலே இருக்காது. என்ன வாழ்க்கைங்க, அவன் ஒரு மனுஷனாங்க, அவன் புள்ள அவளை நினைச்சுதாங்க எனக்கு வேதனையே, பொண்டாட்டி அது ஒரு ராட்சசிங்க, வீட்டுக்காரரு அவன் ஒரு ஆளே இல்லைங்க, வீடு கட்டி வித்துட்டுனுங்க, காரு அதுதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நகை அது பூரா அடமானத்துக்கு போயிடுச்சு. அப்ப திருப்தி இல்லைன்னு அர்த்தம். அப்ப குரு இப்படியும் குரு கெட்டு போயிட்டாருன்னா அவன் திருப்தி இல்லை. துலா லக்னம் ஒருத்தருக்கு 2ல் குரு வட்டி கட்டியே வீணா போயிட்டாருங்கிறார், காசை சேமிக்கவே முடியலைங்கிறார், பொருளாதார கஷ்டத்துக்கு காசுக்காக நான் அலையிறேங்கிறார், பேசியே உறவுகளை கெடுத்துக்கிறார், சாப்பிட்டே உடம்ப கெடுத்துக்கிறார். 2ல் குரு துலா லக்னக்காரங்களுக்கு குரு கெட்டு போனா மட்டும்தான் நிம்மதி. எங்கேயாவது வலுத்து நல்ல இடத்துல உட்காந்துட்டாருன்னா உங்களை உரின்னு உரிச்சிரும். குரு போய் கேது கூட சேர்ந்தா நீங்க எந்த உயரத்துக்கு போறீங்களோ அதுக்கு ஈக்குவலா கடன் வச்சிருப்பீங்க. குரு ராகு கூட சேர்ந்துட்டா பொருளாதாரம் நீங்க யாருக்காவது பணம் கொடுத்தா வராது, குழந்தைகளை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. குரு சனியோட சேர்ந்தா உழைச்சு 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 ஓடா தெரிஞ்சு உங்க உடம்ப பார்த்துக்கிறதுக்கு மறந்துடுவீங்க. எத்தனை இருக்கு சார், எத்தனை இருக்கு சார். குருனா என்ன சார், சாதாரண இல்லை சார். இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டால் யாரும் சௌக்கியமே, எல்லாம் சௌக்கியமே. அப்ப குரு நம்ம குருன்னு நினைக்கலாம் சார், சுபர் தான், இல்லைன்னு சொல்லல. நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் அவர் ஒரு இடத்த பார்ப்பார், எங்கேயாவது உட்காந்து அதை கண்டிப்பா காப்பாத்தி விடுவார், எங்கேயாவது உங்களுக்கு காப்பாற்றுவார். 2, 5, 7, 9, 11 குருவுக்கு ஸ்தான பலம். அங்க உட்கார்ந்தாருன்னா அது ஒரு பலம் சொல்லுவேன் நான். அங்க உட்கார்ந்து பார்க்கிற பார்வைக்கு இன்னும் அதிக பலம், பாசிட்டிவா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அப்ப குருமார்களுடைய வழிபாடு, ஆலங்குடி குரு பகவான், திருச்செந்தூர் முருகன், திட்டை குரு பகவான், ராகவேந்திர சுவாமிகள், மகா பெரியவர், குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இதெல்லாம் பண்ண நம்ம லைஃப் கொஞ்சம் மேம்படும் சார். உங்களோட வித்தைகள், உயர்கல்வி, வெளிநாடு போய் செட்டில் ஆகிறது, வெளிநாட்டில் போய் படிக்கிறது, ஃபாரின்ல பதவியில் இருக்கிறது, அரசாங்கத்தில் பெரிய உத்தியோகத்தில் பெரிய பதவியில் இருக்கிறது, கை நிறைய சம்பளம் வாங்குறது, ஒரு நல்ல வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருந்த உண்மையா வாழ்ந்தன்னா குரு தான் சார். அப்படி ராகுக்கு அப்படி ஆப்போசிட் சார். ராகுல நீங்க மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஆளா இருந்திருப்பீங்க. குரு வரும்போது நீங்க உங்களை புனிதனை மாத்தி விட்டுரும், அப்படி ஒரு பவரை மாத்தி விட்டுரும். குருவுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அப்ப குரு ஒரு பிரம்மாண்டம் தான், குரு ஒரு வளர்ச்சி தான். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. அப்ப குரு திசை இது பொது கருத்து, நான் சொன்னது பொது பலன். இனி உங்க ஜாதகத்துக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல, அதை பார்த்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நீங்க எங்கிட்டயே வரணும்னு எல்லாம் இருந்துடாதீங்க. ஜாதகம் பார்க்கறதுக்கு நீங்க வெளியில கூட போய் பாருங்க சாமி, எனக்கு உடனடியே பார்க்கறதுக்கான நேரங்காலம் இல்லவே இல்லை. அதனால உங்க தெரிஞ்ச இடத்துல குடும்ப ஜோசியர்கிட்ட, தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போய் பார்த்து உங்க ஜாதக பலனை தெரிஞ்சுட்டு நல்லா இருங்க. இது என்னோட பேஷன். அதனால பலனை உட்கார்ந்து குருனா யாரு ராகுனா யாருன்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதான் உண்மை.
நல்லபடியாக பார்த்து நல்லா இருங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. நன்றிங்க.